ஓம் நம சிவாய. சீமான் பின்னாடி சுற்றிட்டு இருக்க தம்பிகளே, நீங்கள் போய் ஒரு நிமிஷம் உங்கள் தலைவர்கிட்ட கேள்வி கேளுங்க. தம்பிங்க நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க, ஆனால் உங்கள் தலைவர் சரியில்லை. தற்சார்பு இந்தியான்னு பேசுவார், ஆனால் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள்ட்டேருந்து ஃபண்டு வாங்கிட்டு இருக்காரு. இது மட்டும் சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்லுவார். இவரும் பிள்ளைங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்குதுங்களான்னு கேளுங்க. ஏன் படிக்க வச்சுருக்கீங்கன்னு கேளுங்க. பூர்ண மது விலக்கு வேண்டும், அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படிம்பாரு. ஒரு ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுவார். ஸ்டேஜ் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுற வேலையே அந்த குடிக்கிறது தான். அதனால் நல்லா தம்பிகளே புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க. அப்படியாச்சும் உங்கள் தலைவர் வந்து பதில் சொல்லுவாரான்னு பார்ப்போம். பதில் சொல்ல மாட்டார். கெக்க புக்கேன்னு சொல்லிட்டு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான் பேசுவாரே தவிர, அவர்கிட்ட எந்த கேள்விக்குமே பதிலே கிடையாது. அவர் சொல்லுவார், ஆனால் எதையுமே செய்ய மாட்டார். அப்புறம் ஆடு மாடு வளங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. 100 நாள் வேலைக்கெல்லாம் போகாதீங்க, விவசாயத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். வேலை இல்லாதவங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் கெடுக்கிறாரு. ஆடு மாடு வளர்க்குறாரா? இவர் என்ன பண்ணுறாரு? கொடைக்கானல் எஸ்டேட்டில் ஆடு மாடு வளர்க்குறாரா என்னென்னு நீங்களே கேளுங்க தம்பிங்க. சில தம்பிங்கள்லாம் மாறிட்டாங்க. உண்மையை பாராட்டணும். உண்மையை உணர்ந்து அவர் கூடயே இருந்து சில பேரை வந்து மாறிட்டாங்க. சில தம்பிங்க தான் இன்னும் அவரை நம்பிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து மாறுங்க. விஜயை போன்ற இவரும் ஒருத்தர்.